ஹாய் ஹலோ ஜஸ்டிஸ். வெல்கம் பேக் டு ஜஸ்ட். நம்ம ஜஸ்ட் மெட் மிஷனில் இப்போ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்ருக்கோம். 5 பார்ட்ஸ் வீடியோ பார்த்தாச்சு. இது வந்து 6th பார்ட் வீடியோ. ஸோ நம்ம 6th பார்ட் ஆரம்பிச்சிடலாமா? ஸோ கடைசியாக நம்ம வந்து எனர்ஜி போர் ஆர்பிட்டோட எனர்ஜி பார்த்தோம். அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ், அப்புறம் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் இன்னும் கொஞ்சம் டாபிக் இருக்குது, அது சொல்லணும். அது சொல்லிட்டு அதோட போர் மாடல் அதை கம்ப்ளீட் இதாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் போயிடலாம். ஸோ நான் நேற்று உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரெட்பெக்ஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதான் அந்த ரெட்பெக்ஸ் கான்ஸ்டன்ட்டோட ஃபார்முலா. இது எல்லாமே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். 2 கான்ஸ்டன்ட், பை கான்ஸ்டன்ட், எலக்ட்ரான் சார்ஜ் கான்ஸ்டன்ட், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் கான்ஸ்டன்ட், கேங்கிறது தெரியும், 9 × 10⁹, அது ஒரு கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட், சி எல்லாமே கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 1.09 × 10⁷ இந்த வேல்யூ வரும். இது வந்து எப்படி வந்துச்சுன்னா, நம்ம அந்த டெரிவேஷன் பார்த்தோங்க இல்லைங்களா? அந்த டெரிவேஷனில் எனர்ஜி ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வரும். நான் அது எழுதி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இந்த ரிலேஷனை பெட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. எப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிஸ்டமில் மாஸ் ஆஃப் எலக்ட்ரானை வந்து 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ சேஞ்ச் பண்ணுறோம். ரெட்பெர்க் கான்ஸ்டன்ட் வந்து மாறுமா மாறாதான்னு கேட்ட மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு. அந்த இடத்துல மாறும். ஏன்னா ரெட்பெர்க் கான்ஸ்டன்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மாஸ் ஆஃப் எலக்ட்ரான். அதே மாதிரி இன்கேஸ் வேற ஒரு கொஸ்டின்ல சார்ஜ் கேட்டாங்கன்னா இட்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு சார்ஜ் பவர் 4, எலக்ட்ரான் சார்ஜ் பவர் 4. ஸோ இந்த ரிலேஷனும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, ரிலேஷன் இந்த வேல்யூ அவ்வளோதான், மித்தபடி வேற ஒன்றும் இல்லை. ஸோ கடைசியாக இந்த சீரீஸ் லிமிட் போன கிளாஸில் பார்த்தோம். சீரீஸ் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். சீரீஸ் லிமிட்னா n2 வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கணும், n1 வந்து அந்த பர்டிகுலர் சீரீஸ் லிமிட்ல எந்த சீரீஸில் கேட்டிருக்காங்களோ அதோட இது. இப்போ உதாரணத்துக்கு இங்கே வந்து நான் இங்கே வந்து லைமன் வச்சு சொல்லியிருக்கேன். சப்போஸ் கொஸ்டினில் வந்து பால்மர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இங்கே n1 வந்து 2ன்னு பண்ணணும். சப்போஸ் வந்து இது வந்து பாஸ்கன் கேட்டாங்கன்னா இங்கே வந்து 3 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பிராக்கெட்னா 4, பி ஃபன்னா 5. எப்போ சீரீஸ் லிமிட்னு கேட்டாங்கன்னா n2 இஸ் ஆல்வேஸ் இன்ஃபினிட்டி. அப்போதான் நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் கிடைக்கும். இதுதான் லைமன் சீரீஸோட ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த் ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம். இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் எழுத போனால் இதுலேயே நான் வந்து எழுதிடுறேன். ஓகே, இதை கொஞ்சம் சிறுசாக்கிட்டு இங்கே கீழே இன்னொரு எக்ஸாம்பிள் எழுதிடுறேன். இது எக்ஸாம்பிள் 1, இது எக்ஸாம்பிள் 2. மேக்ஸிமம் wavelength for Balmer series for helium plus ion. இப்படி கேட்டாங்கன்னா ஒன்றும் இல்லை, அதே ஃபார்முலா. இந்த 1/λ = RH(z² × 1/n1²). அதே இதை அப்ளை பண்ணுங்க. 1/λ அப்படி இருக்கட்டும், RH அப்படி இருக்கட்டும். ஹீலியம்க்கு வந்து Z வந்து என்னது 2, அப்போ 2². ஓகே, நான் மேக்ஸிமம் வேவ் லென்த்னா என்ன சொல்லியிருக்கேன்? அந்த பர்டிகுலர் சீரீஸ். இப்போ வந்து பால்மர் சீரீஸ் கேட்டிருக்காங்க. பால்மர் சீரீஸ்க்கு n1 வந்து 2, மேக்ஸிமம் 2². ஓகே, மேக்ஸிமம் வேவ் லென்த்னா அதுக்கு அடுத்த உள்ள ஆர்பிட்டை எழுதணும். ஸோ 2க்கு அடுத்தது 3 ஃபார் மேக்ஸிமம் வேவ் லென்த். அப்போதான் எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், வேவ் லென்த் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதை போட்டு கண்டுபிடிங்க. RH × 4 × 1/4. இங்கே வந்து என்ன வரும்? இது வந்து 1/4ன்னு வரும், -1/9 வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 5/9 4 36ன்னு வருமா? ஓகே, அப்போ 5/36ன்னு வரும்.
9 4s are 36, 5/9. பட் வந்து நமக்கு இங்க வந்து கிடைச்சது 1/λ. ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 9/5 RH. இதை போட்டு நீங்க RH வேல்யூ போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக கிடைச்சிரும். ஸோ அந்த ஸ்டெப் மட்டும் எழுதலை. இது வந்து மேக்ஸிமம் வேவ் லென்த்துக்கு. சப்போஸ் இன்கேஸ் இங்கே வந்து லைமருக்கு பதிலாக பாஸ்கன் சீரீஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் N1 வந்து பாஸ்கனுக்கு வந்து 3 போடுவீங்க. இங்கே இங்கே வந்து 4², அதுக்கு அடுத்த உள்ள ஆர்பிட் நம்பர். இப்படிதான். கரெக்டு தானே? எப்போவுமே இந்த இந்த ஆர்டர் நான் வச்சுக்கோங்க. லைமன், பால்மர், பாஸ்கன், பிராக்கெட், பீஃபண்ட், ஹம்ஃப்ரே சீரீஸ். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா N2 வந்து இன்ஃபினிட்டி. ஒருவேளை லாங்கஸ்ட் வேவ் லென்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த சீரீஸ் கேட்டாங்களோ அதுக்கு அடுத்த உள்ள ஆர்பிட் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இங்கே பால்மர் சீரீஸ்க்கு N1 வந்து 2, N2 வந்து மேக்ஸிமம்னு கேட்டதுனால இங்கே 3 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதுவே இந்த இடத்துல வந்து மேக்ஸிமம்க்கு பதிலாக மினிமம்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்ஃபினிட்டியாக சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஐ ஹோப் இந்த இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப முக்கியம். மேக்ஸிமம் மினிமம் வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நான் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஓரளவுக்கு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நம்புகிறேன். இந்த அயனைசேஷன் எனர்ஜி ஸ்பெக்ட்ரம்னா என்ன, இதெல்லாம் என்னதுன்னு பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து நான் இந்த இன்னொரு இது என்ன சொல்ல மறந்துட்டேன்னா போர் மாடலோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். அது நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் போர் மாடல் வந்து என்சிஆர்டியிலேருந்து அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். சும்மா எழுதி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் தான். இந்த ரெண்டு பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டாலே போதும். ஸோ வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து டிமெரிட்ஸ் ஆஃப் போர் மாடல். அது என்னன்னு சொல்லி நான் லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப டீட்டெயிலாக தேவையில்லை. இந்த 2 பாயிண்ட்டை நான் வச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இதை பற்றி தெளிவாகவே என்சிஆர்டியில் வந்து தெளிவாகவே கொடுக்கல. இட் ஃபெயில்ஸ் டு அக்கவுண்ட் த ஃபைனல் டீட்டெயில்ஸ் doublet, that is two closely spaced lines in hydrogen spectrum using sophisticated spectroscopic techniques. அதாவது அவங்க ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து ஒரு ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக் மூலயமா பார்க்கும்போது அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ல வந்து இந்த மாதிரி 2 க்ளோஸ் லைன்ஸ் வந்துச்சு. நம்ம இந்த மாதிரி தள்ளி தள்ளி லைன் வரல டிஃப்ரெண்ட் வேவ் லென்த். இப்படி ஏன் க்ளோஸ் லைன் வந்துச்சு அதை வந்து போர் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதே மாதிரி இந்த மாடல் வந்து ஒன்லி ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு மட்டும்தான் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சிச்சு. அதர் ஆட்டம்ஸ்க்கு அது எப்படி ஸ்பெக்ட்ரம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதால் மென்ஷன் பண்ண முடியலை. ஸோ அந்த ஒரு பாயிண்ட். திஸ் மாடல் இஸ் ஆல்சோ எனேபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஆட்டம்ஸ் அதர் தேன் ஹைட்ரஜன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்தர் போர் தியரி வாஸ், இது ஒன்று நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி doublet, that is closely hydrogen spectrum. ஓகே, இது இந்த மாதிரி மட்டும் நான் வச்சுக்கோங்க போதும். ஃபர்தர் போர் மாடல் இஸ் ஆல்சோ able to explain the splitting of spectral lines in the presence of magnetic field and or an electric field. இது வந்து கொஞ்சம் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின். அதை மட்டும் நான் வேற கலர்ல மார்க் பண்ணுறேன். மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஜீமேன் எஃபெக்ட். இதுவே எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஸ்டார்க் எஃபெக்ட். டோனி ஸ்டார்க்குன்னு நான் வச்சுக்கோங்க. டோனி ஸ்டார்க் வந்து எலக்ட்ரிக் அயன்மேன் அந்த மாதிரி தானே வேலை செய்ப்பாரு. அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஸ்டார்க் எஃபெக்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஜீமேன் எஃபெக்ட் அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் வரத ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் அந்த ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ல இந்த மாதிரி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வரது மேக்னெட்டிக் ஃபீல்டாலையும் எலக்ட்ரிக் ஃபீல்டாலையும் ஸ்பிளிட்டிங் நடக்குது. ஸ்பெக்ட்ரல் லைன்ஸோட ஸ்பிளிட்டிங் நடக்குது. அது ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு போர் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். அதையும் நான் வச்சுக்கோங்க. explain the splitting of spectral lines in presence of magnetic fieldனா ஜீமேன் எஃபெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஸ்டார்க் எஃபெக்ட். அது மூலயமா எப்படி ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் நடக்குதுன்னு சொல்லி போர் தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த பாயிண்ட்டை நான் வச்சுக்கோங்க. மெயினாக வந்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனா ஜீமேன் எஃபெக்ட், எலக்ட்ரிக் ஃபீல்டுனா ஸ்டார்க் எஃபெக்ட். ஓகே,
அதுக்கப்புறம் இட் குட் நாட் எக்ஸ்பிளைன் த எபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ் பை கெமிக்கல் பாண்ட்ஸ். அதையும் வந்து போர் மாடலால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. அதெல்லாம் வந்து கெமிக்கல் பாண்டிங்கில் தான் அது எப்படின்னு சொல்லி படிப்போம். ஓகே, ஸோ இந்த 2 பாயிண்ட் டிமெரிட்ஸ் நான் வச்சுக்கிட்டா போதும். இதோட போர் மாடல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்பெக்ட்ரமும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், லைமன் பால்மர் சீரீஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கேற்ற மாதிரி நான் கொஷின்ஸ் வந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து கொஞ்சம் டைம் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால, கன்ஸ்ட்ரெயினாக இருக்கிறதுனால கொஞ்சம் முடியலை. ஸோ நான் கொஸ்டினுக்கு மட்டும் ஒரு தனியாக ஒரு செஷன் பிளான் பண்ணியிருக்கேன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சருக்கு ஒரு 2 hours செஷன் ஃபுல்லாக கொஷின்ஸ் மட்டும்தான். அதுக்கப்புறம் அதோட இந்த சாப்டர் முடிச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த சாப்டரில் உள்ள எல்லா கான்செப்டையும் இன்னும் ஒரு இந்த 6th லெக்சர் 7th லெக்சர் மொத்தம் 7 லெக்சரில் முடிச்சிருவேன். 8வது லெக்சர் மட்டும் ஃபுல் கொஷின் ப்ராக்டிஸ். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் இன்னொன்று ஒன்று இருக்குது, கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அது முடிச்சுட்டு நம்ம டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த இதில் எழுதுவோமா? கால்குலேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்னா இப்போ இந்த மாதிரி எலக்ட்ரான் வந்து இங்கேருந்து விழும் போது இப்படி கீழே ஏதாவது ஒரு சீரிஸ் பால்மராக இருக்கலாம், லைமனாக இருக்கலாம், அது பற்றி பிரச்சனை இல்லை, செவனாக கூட இருக்கலாம். இப்படி விழும் போது ஒரு லைட் ரேடியேஷன் எமிட் பண்ணுவோமா, அதுதான் ஸ்பெக்ட்ரல் லைன் சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு சீரிஸ் ஒவ்வொரு ஆர்பிட்லேருந்து விழும் போது எவ்வளோ லைன்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பெக்ட்ரல் லைன் நம்ம ஃபோட்டோகிராஃபிக் பிளேட் எவ்வளோ ரேடியேஷனை வந்து அப்சர்வ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலா என்னன்னா டெல்டா என் இன்டு டெல்டா என் பிளஸ் 1 by 2, where delta n is equal to n2 minus n1. ஓகே, இப்படி சும்மா சொன்னால் உங்களுக்கு புரியாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எலக்ட்ரான் transist from 6 to 2 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இந்த மாதிரி கொடுத்துட்டு எலக்ட்ரான் வந்து 6th ஆர்பிட்ல இருந்து 2nd ஆர்பிட் அப்படி டிராவல் ஆகுது, விழுது. அப்போ எவ்வளோ ஸ்பெக்ட்ரல் லைன், அதாவது எத்தனை ரேடியேஷன் நம்ம ஃபோட்டோகிராஃபிக் பிளேட், எவ்வளோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபிக் பிளேட்ல அப்சர்வ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் டெல்டா என் கண்டுபிடிங்க. டெல்டா என்னன்னா n2 மைனஸ் n1. எதுல இருந்து விழுது? n2 வந்து 6. டெல்டா என் எப்பவுமே பாசிட்டிவா வரணும். ஹையர் நம்பர் மைனஸ் லோயர் நம்பர் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ 6 மைனஸ் 2னா 4. அதை தூக்கி இப்போ நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை எஸ்எல்னு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கிறேன். எஸ்எல் இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 4 + 1 by 2. அப்போ 4 இன்ட்டு 5 by 2. அப்போ 10 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ். அதாவது இதுக்கான இப்போ இன்னொரு மீனிங் என்னன்னா, இப்போ வந்து 6ல இருந்து 2க்கு விழுதுன்னு சொன்ன 6 ஸ்பெக்ட்ரல் லைன் வருதுன்னு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எந்த கலர், ரெட்டில் எழுதுனா கரெக்டாக இருக்குமா? ஓகே ஜஸ்டிஸ், நான் வந்து அதை வந்து இந்த எப்படி இந்த ஸ்பெக்ட்ரல் லைன் கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி வச்சு சொல்லிடுறேன். இந்த ஸ்லைடு தேவையில்லை, இருந்தாலும் உங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் காண்டி தான் நான் வந்து சிம்பிளான இது மட்டும் எடுத்துக்க போகிறேன். நிறைய இது வச்சு காம்ப்ளிகேட் பண்ண விரும்பலை. ஒரு 3 ஆர்பிட் மட்டும் வச்சுப்போம், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக கிளியராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து சப்போஸ் இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இது வந்து அப்படியே இங்கே 1க்கு விழப்போகுது. ஓகே,
3 to 1. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் இந்த ஃபார்முலாவில் வந்து இந்த டெல்டா என் இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. டெல்டா என் என்ன வரும்? 3 மைனஸ் 1 2ன்னு வருமா? ஓகே, அப்போ 2 இன்ட்டு 2 ப்ளஸ் 1 பை 2 2 கேன்சல்னா 3 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் 3 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேவா? ஓகே, எப்படி 3 ஸ்பெக்ட்ரல் லைன்? ஃபர்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் வந்து டைரக்டா இங்க 3ல இருந்து 1க்கு வந்து விழலாம். இது ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன். இந்த இடத்துல ஒரு ஸ்பெக்ட்ரல் லைன், ஒரு வேவ், ஒரு எனர்ஜி இதுக்கு ஃபார்ம் ஆகும். ஆர்எல்ஸ் இப்படி 3ல இருந்து 2க்கு விழுந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2ல இருந்து 1 இப்படி ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு இது வரும், இந்த இடத்துல ஒரு வேவ், அதாவது ஒரு லைட் ரேடியேஷன் வரும். ஸோ அப்போ மொத்தம் 1 2 3 ரேடியேஷன் பாசிபிளா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் 6 to 2 7 to 2 அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதர்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் அந்த அளவுக்கு நமக்கு டைம் கிடையாது, டைம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் கண்டிப்பாக நான் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின் இருக்கு. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, calculation of number of spectral lines. ஓகே ப்ரோ. இப்போ இதுல வந்து இந்த ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் கால்குலேஷன்ல இன்னொரு இது இருக்கு, அது எழுதுறேன் பாருங்களேன். இது வந்து ஓகே, இந்த ஆரோ போட்டு எழுதுறேன். செகண்ட் இந்த இதுல இன்னொரு ஃபார்முலா என்ன பார்க்க போறோம்னா, நம்பர் ஆஃப் spectral lines falling into a particular series. இதுக்கான ஃபார்முலா வந்து n2 minus ground state. Okay, ground state of that series. இதுல வந்து GSனா ground state. ஓகேவா? அதாவது கிரவுண்ட் ஸ்டேட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லைமனுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 1, பால்மருக்கு கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 2, பாஸ்கனுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 3, பிராக்கெட்டுக்கு 4, பி ஃபண்டுக்கு 5, ஹம்ஃப்ரைக்கு 6. இப்போ சப்போஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து 6 to 2 வந்து டிரான்சிஷன் நடக்குது. ஓகேவா? இப்போ இந்த 6 to 2 இந்த இதே மேல உள்ள for above example, electron transist from 6 to 2. இப்போ இவங்க எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வருதுன்னு கேட்பாங்க. டோட்டலா 10 ஸ்பெக்ட்ரல் லைன் வருது, அது ஓகே ப்ரோ. இப்போ இதுல வந்து பர்டிகுலர் சீரீஸ், லைமன் சீரீஸ்ல எத்தனை லைன் விழுது, பால்மர்ல எத்தனை லைன் விழுது, பாஸ்கன்ல எவ்வளவு லைன் விழுது, எவ்வளவு ரேடியேஷன் அந்த எவ்வளவு லைன் வருது, பாஸ்கன்ல வருது, எது ஹம்ஃப்ரைல வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க வந்து இந்த செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம். இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் தட் சீரீஸ்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, N1 தான். லைமனுக்கு கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 1, பால்மருக்குனா 2, எந்த இடத்துல விழ போகுது, பாஸ்கன்னா 3. ஓகே, ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஃபார் லைமன் சீரீஸ், இது ஆப்வியஸ்லி 0. ஏன் 0? ஏன்னா வந்து லைமன் சீரீஸ்க்குன்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஏதாவது ஒரு ஆர்பிட்ல இருந்து 1ல விழுந்தாதான் அது வந்து லைமன் சீரீஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து டிரான்சிஸ்ட் ஆகுறது வந்து 6 to 2 தானே.
ஸோ 6 to 2ல இங்கே 1 இருக்கு. ஸோ அதனால லைமன் சீரீஸில் எந்த வித எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடந்து ரேடியேஷன் எமிட் ஆகாது. ஸோ லைமன் இதில் ஜீரோ. ஓகே, விச் மீன்ஸ் அல்ட்ராவயலட் ரீஜியனில் எந்த வித லைட் ரேடியேஷன் நமக்கு வரல இந்த டிரான்சிஷனில். அதுதான் மீனிங். அடுத்தது வந்து பால்மர் சீரீஸ். பால்மர் சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா? N2 மைனஸ் கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் சீரீஸ். N2னா எங்கேருந்து விழப்போகுது? சிக்ஸ்த்துலேருந்து 2க்கு விழுது. 6, N2 வந்து 6. இப்போ கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் பால்மர் சீரீஸ் வந்து 2, அப்போ வந்து 4. அப்போ 10ல் 4 ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து பால்மர் ரீஜன் N=2 அந்த ரீஜனில் விழுது. அந்த இடத்து பால்மர் ரீஜன்ல 4 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் உருவாது. ஓகே, அதே மாதிரி லைமன், பால்மர். தேர்டு என்னது? பாஸ்கன் சீரீஸ்ல பாஸ்கன், லைமன், பால்மர் இது 3. அப்போ 6 - 3 3 ஸ்பெக்ட்ரல் லைன் வந்து பாஸ்கன் சீரீஸ்ல விழுது. 4 லைமன், பால்மர், பாஸ்கன் பிராக்கெட். பிராக்கெட்ல 4 6 - 4 2. அடுத்தது பிராக்கெட். அடுத்தது பி ஃபண்ட். பி ஃபண்ட் இது வந்து 5 1. அடுத்தது 6 வந்து ஹம்ஃப்ரேவே 6th இருந்து 6th விழுமா? விழாது. 6th இருந்து 5th 4th 3rd 2 1 தான் விழும். 6th இருந்தே 6th விழாதுல்ல. ஸோ வந்து 0. அப்போ இதெல்லாம் டோட்டல் ஆட் பண்ணி பாருங்க. 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. மொத்தம் 10 ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் வந்துருச்சா? இது பால்மர் சீரீஸ்ல 4 விழுது, பாஸ்கன்ல 3, பிராக்கெட்ல 2, பி ஃபன்ல 1. கூட்டி பார்த்தீங்கன்னா 4 + 3 7, 7 + 2 9, 9 + 1 10. இதான் இதுக்கான மீனிங். ஸோ இந்த இதையும் இந்த ஃபார்முலாவும் வெரி இம்பார்ட்டன்ட், நான் வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. அடுத்து வந்து அப்சார்ப்ஷன் லைன் அப்படின்னு ஒரு இது இருக்கு. அப்சார்ப்ஷன் லைன்ஸ். அப்சார்ப்ஷன் லைன்ஸ்க்கு ஃபார்முலா என்னன்னா N2 - 1 which is equal to number of Lyman lines. அதாவது ஏன் ப்ரோ இங்க 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்சார்ப்ஷன் லைன்னா அந்த எலக்ட்ரான் வந்து ஏதாவது ஒரு லைட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி தான், எனர்ஜி அப்சர்வ் பண்ணி தான் அடுத்த ஆர்பிட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம ஒரு ப்ராக்டிக்கல் தியரிட்டிக்கல் கேஸில் எலக்ட்ரான் எப்போவுமே நியூக்ளியஸுக்கிட்ட ஒட்டி இருக்க பார்க்கும். அதுலேயும் நம்ம இப்போ பார்க்குற கேஸ்லாம் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ்க்கு தான். ஏன்னா போர் மாடல் வந்து சிங்கிள் எலக்ட்ரானுக்கு தான் வேலிடு. இந்த ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரமும் போர் மாடல் அந்த டாபிக் கீழே தான் வரும். இன்னும் நம்ம வந்து அடுத்த டாப்பிக்கே போல. ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரமும் போர் மாடலுக்கு அடுத்த ஒரு சப் டாபிக் மாதிரி தான். ஸோ இதெல்லாம் சிங்கிள் எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ்க்கு தான் வேலிடு. சிங்கிள் எலக்ட்ரான் எப்போவுமே நியூக்ளியஸை ஒட்டி இருக்க தான் பார்க்கும். இப்போ எப்போவுமே இந்த அப்சார்ப்ஷன் லைன்னா எதையாவது ஒரு லைட் ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணி ஹையர் ஸ்டேட்டுக்கு போகிறது. ஸோ நம்ம இருக்கிறதுலே லோயர் ஸ்டேட்டில் தான் எப்போவுமே எலக்ட்ரான் இருக்குன்னு கன்சிடர் பண்ணி தான் அந்த ஃபார்முலா கொண்டு வரோம். ஸோ அதுபடி பார்க்கும்போது எலக்ட்ரான் வந்து நம்ம எடுத்த ஃபார்முலா படி அது ரியாலிட்டி. இந்த ஃபார்முலா இப்படி யூஸ் பண்ணாதான் நமக்கு சம்முக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஸோ வந்து எலக்ட்ரான் வந்து 1ல் இருக்குங்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கிட்டு அதை 1ல் தான் இருக்கு அதை வச்சு இங்கேருந்து ஒரு லைட் ரேடியேஷனை அப்சர்வ் பண்ணி ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தான் அப்சார்ப்ஷன் லைன்ஸ் எவ்வளோ லைன்ஸ் அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்டேட்டுக்கு போயிருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் N2 - 1. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1ல் இருந்து 6க்கு போகுதுன்னா
6க்கு எலக்ட்ரான் போகுதுன்னா அது எவ்வளோ எவ்வளோ லைன்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்கும்னா 6 minus 1 is equal to 5. ஸோ 5 லைன்ஸ் அப்சர்வ் பண்ணி இருந்திருக்கலாம். மேபி 1 கூட பண்ணியிருந்திருக்கலாம், மேபி 2 கூட பண்ணியிருந்திருக்கலாம், மேபி 3 கூட பண்ணியிருந்திருக்கலாம், 4 கூட பண்ணியிருந்திருக்கலாம், இல்லாட்டி 5 பண்ணி மேலே போயிருந்திருக்கலாம். 40 சொன்ன அதே மாதிரி தான். மொத்தம் ஒரு 3 லைன் இருக்குன்னா 1 2 3 சப்போஸ் வந்து அதுக்குள்ள அழிஞ்சிருச்சு. சரி, ஓகே. 1 2 3 நான் ஒரு 3 வச்சு சிம்பிளா எடுத்துக்கிறேன். இங்க எலக்ட்ரான் வந்து இங்க இந்த எலக்ட்ரான் வந்து இப்போ வந்து 1 to 3 போகணும்னா ஒன்று டைரக்டா போகலாம், இல்லை இப்படி சுற்றி இப்படி போகலாம். 1லேருந்து 2க்கு போய் அதுக்கப்புறம் 2லேருந்து 3 போகலாம். அப்போது 1லேருந்து டைரக்டாக 3 போனோம்னா ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும். இல்லாட்டி 1லேருந்து 2 போகிறதுக்கு ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும். அடுத்த 2லேருந்து 3க்கு போக ஒரு டைப் ஆஃப் இது எனர்ஜி அப்சர்வ் பண்ணணும். அப்போ மொத்தம் மூணு எனர்ஜி இதை அப்சர்வ் பண்ணுது. ஸோ அதான் மீனிங். இதே ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி பாருங்க. 3க்கு போதா, அப்போ N2 வந்து 3 3 minus 1 3 minus 1 2. ஓகே, அது எப்படி 2னா அவங்க வந்து இப்படி கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரான் வந்து டைரக்டா ஒன்று போகுது, அடுத்தது இங்க வந்து 1, இங்க வந்து 2 3, இது ரெண்டுத்தையும் ஒரே ரேடியேஷனா ஒரே இதை கன்சிடர் பண்ணி 2ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இதான ஃபார்முலா. 3 to 1, அதாவது 1லேருந்து 3க்கு போகுதுன்னா 3 தான் வந்து N2. 3 minus 1 2, which is equal to number of Lyman lines. ஐ ஹோப் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கீழேயே வேணா எழுதிடுறேன். absorption lines are only from ground energy. Energy level N1 is equal to 1 to higher energy level. Sorry guys. Maybe 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். So okay. For example, இப்போ வந்து 2 n is equal to 1னா இங்க எலக்ட்ரான் இருக்குன்னா ஒரே ஒரு லைன் அப்சர்வ் பண்ணி தான் போக முடியும். 2 minus 1 1. ஸோ இந்த ரிலேஷனை வந்து நான் வச்சுக்கோங்க. அப்சார்ப்ஷன் லைன் இஸ் ஈக்குவல் டு N2 மைனஸ், நான் இது மட்டும் உங்களுக்கு வந்து தெளிவாக பார்த்து சொல்கிறேன், ஏன் அப்படி எனக்கு தப்பாக வருதுன்னு தெரில. 1 2 3 1 2 3 இங்கே எலக்ட்ரான் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து அப்சார்ப்ஷன் ஆகி போக இது ஒரு பாசிபிலிட்டி, அப்புறம் இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. மேபி வந்து அவங்க வந்து இந்த 2லேருந்து 3க்கு போகிறது அந்த அப்சார்ப்ஷன் வந்து வேறன்னு கன்சிடர் பண்ணி இது ஒரு இதுன்னு மேபி சொல்லலாம். ஸோ அது மட்டும் எனக்கு வந்து சரியாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண தெரில. பட் இதான் ஃபார்முலா. இது வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வேறு இருக்குது. நான் படிக்கும்போது இந்த அப்சார்ப்ஷன் லைன்ஸ் ஃபார்முலா வந்து படிக்கல, நான் ஒத்துக்கிறேன். இப்போ உங்களுக்காண்டி தான் இது இன்னைக்கும் எனக்கு ஒரு நாள் கிடச்சிச்சு, ஒரு இதுலேருந்து, ஒரு சோர்ஸ்லேருந்து. ஸோ அதுக்காண்டி இந்த இதை சரி ஒரு சேஃப்டிக்காண்டி இன்க்ளூட் பண்ணி வைப்போமேன்னு சொல்லி இன்க்ளூட் பண்ணேன். பட் இதுக்கான கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த லெக்சரில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
பட் இதெல்லாம் நான் சொன்னது கரெக்ட் தான். இதெல்லாம் நான் சொன்னது கரெக்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதெல்லாம் நான் சொன்னது வேலிட். நீங்க அப்படி போட்டு பாருங்க, அப்படி போட்டு பார்த்தாலும் கரெக்டா வரும். இந்த ஃபார்முலா இதுவும் கரெக்ட் தான், இதுவும் கரெக்ட் தான். இது மட்டும் வந்து ஃபார்முலா கரெக்ட். இந்த மாதிரி தான் அப்ரோச் பண்ணணும். இதே மாதிரி தான் சம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கு இந்த ஃபார்முலாவில் போட்டால் தான் ஆன்சர் கரெக்டாக வரும். பட் நான் என்னால் உங்களுக்கு வந்து அது எப்படி வந்து கரெக்டாக வருதுன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ண சரியாக முடியலை. ஸோ அது மட்டும் நான் உங்களுக்கு பார்த்துட்டு மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? சாரி கைஸ், இது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் மேக்ஸிமம் நான் வச்சுக்கோங்க. ஓகே, நான் முடிஞ்ச அளவுக்கு அதை தேடி கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபைனலி சம்ஹவ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அப்சர்ப்ஷன் லைன் மட்டும் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. அடுத்த இதில் எப்படியாவது கிளியர் பண்ண பார்க்க. மித்ததெல்லாம் நான் ஓரளவுக்கு எல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல இந்த இந்த வேவ் லென்த் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா, இந்த இடத்துல சப்போஸ் வந்து இதோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்கன்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். சாரி, சி இஸ் ஈக்குவல் டு எஃப் லேம்டா. இந்த ஃபார்முலா தெரியுமா? சியோட வேல்யூ வந்து 3 × 10⁸. லேம்டா நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம். இதை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ சி இஸ் ஈக்குவல் டு எஃப் லேம்டா. அதையும் மறந்துடாதீங்க. சப்போஸ் இன்கேஸ் ஃப்ரீக்வன்சி கேட்டாங்கன்னா இந்த லேம்டா ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு சி பை லேம்டா. இதை வச்சு போட்டு கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, அவ்வளோதான். ஒரு வழியாக போர் மாடல் முடிஞ்சிச்சு. அது ஸ்பெக்ட்ரம் பார்த்துட்டோம். அதோட போர் மாடலோட டிமெரிட்ஸ் பார்த்துருக்கோம். கிராஃப்ஸு, கைனட்டிக் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, டைம் பீரியடு, வெலாசிட்டி, ரேடியஸ், போர் பாஸ்டுலேட்ஸ், டோட்டல். ஓகே ஓகே கைஸ், successfully Bohr model completed. ஒரு பெரிய பாதியே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டி ப்ராக்லி ஹைபோதசிஸ். ஓகே ப்ரோ, டி ப்ராக்லி இது நான் ஆல்ரெடி என்னன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். எப்போ அந்த ஸ்டேஷ்னரி வேவ் அதுக்கு அப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்னொரு வாட்டி மறுபடியும் சொல்லிடுறேன். ஓகே, டி ப்ராக்லி ஹைபோதசிஸ். ஓகே, எந்த கலர்ல எழுதலாம்? கிரீன்ல எழுதுவோமா? இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இட் எக்ஸ்பிளைன்ஸ் the dual nature of matter. ஓகே, அதாவது dual nature of matterனா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு மேட்டர், ஒரு ஏதாவது ஒரு பொருள் மேட்டர், எனிதிங் which occupies space and volume is called matter. ஒரு மேட்டர்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து டூயல் நேச்சர் இருக்கும். இங்க அவர் அந்த டூயல் நேச்சரை எதை சொல்ல வர்றாருன்னா, அதை மட்டும் நான் பாக்ஸ் மாதிரி எழுதுறேன். ஓகே, both wave and particle nature. அதான் டூயல் நேச்சர். ஓகே, அதாவது இவர் வந்து எல்லா மேட்டருக்கும் டூயல் நேச்சர் இருக்கு. அதாவது வேவ் நேச்சரும் இருக்கு, பார்ட்டிக்கல் நேச்சரும் இருக்கு. அது எப்படின்னா, இப்போ பார்ட்டிக்கல் நேச்சர்னா சின்ன சின்ன பார்ட்டிக்கல், துகள்கள், ஆட்டம் மாதிரி அது ஒரு பிசிக்கலா இருக்கும். நம்மளால அதை டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியும் பார்ட்டிக்கல்ல. பட் வேவ் அப்படி பண்ண முடியாது. இப்போ நம்மளையே நம்ம கையை தொட்டு நம்மளால ஃபீல் பண்ண முடியும். நமக்கு சுற்றி உள்ள பொருட்கள், இன்ஃபேக்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க ஃபோன், இதெல்லாம் டச் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்ட்டிகல்னு சொல்லுவோம். பட் நமக்கு கண்ணுக்கே தெரியாம இதுக்கெல்லாம் ஒரு வேவ் நேச்சர் இருக்கு. இப்படி ஒரு வேவ் நேச்சர், அதுல எனர்ஜி, மொமெண்டம் இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி இதுக்கெல்லாம் ஒரு மேட்டர், நமக்கும் ஒரு வேவ் நேச்சர் இருக்கு.
அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியல. நம்ம கண்ணுக்கு மெயினா நம்மலாம் பார்ட்டிகல்ஸ் மாதிரி தனித்தனி ஐடென்டிட்டி ஃபீல் பண்ண முடியுது. அந்த மாதிரி தான் தெரியும். பட் நம்ம கண்ணுக்கே தெரியாம நமக்குலாம் வேவ் நேச்சர் இருக்கு. அதை தான் வந்து டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ் வந்து சொல்ல வராரு. எப்படின்னா அஹ் அது எப்படி சொல்ல வர்றாருன்னா, a moving particle is associated. பார்ட்டிக்கல் நேச்சர் நமக்கு இருக்குன்னு சொல்லி நமக்கே நம்ம ஃபீலிங்ஸ் மூலயமா தொட்டு பார்க்குற மூலயமா தெரியுது. பட் வேவ் நேச்சரை தான் இவர் வந்து மெயின் ஹைப்போதசிஸ், நமக்கு வேவ் நேச்சரும் இருக்குன்னு சொல்லி சொல்ல வர்றது தான் டி ப்ராக்லி ஹைப்போதசிஸ். இஸ் அசோசியேட்டட் வித் மேட்டர் வேவ். நம்மலாம் மேட்டர் அப்படிங்கிறதுனால நமக்கு அசோசியேட்டான வேவை மேட்டர் வேவ்னு பேர் வச்சுட்டாரு. மேட்டர் வேவ் ஆர் டி ப்ராக்லி வேவ். அது சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. அது வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன்ல எப்படினாலும் டிராவல் ஆகலாம். அது இப்படி டிராவல் ஆகுது. இப்படி டிராவல் ஆகும்போது அதுக்கு வந்து ஒரு வேவ் நேச்சர் இருக்கும். டிஎன்ஏ மாதிரி இருக்கா? சாரி, சரி, இப்படி ஒரு வேவ் நேச்சர் இருக்கும் இப்படின்னு எழுதிக்க. இந்த இதுக்கு ஒரு மாஸ் இருக்கும், ஒரு வெலாசிட்டி இருக்கு, மாஸ் இருக்கு, வெலாசிட்டி இருக்கு. ஓகே, ரெட்ல எழுதிருவோமா? which has some mass, is it moving with some velocity? ஓகே, ஸோ இப்போ இந்த இது வந்து இப்படி மூவ் ஆகும்போது அதுக்கு வந்து ஒரு வேவ் அது கூட அசோசியேட் ஆயிருக்கும். இந்த வேவுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு வேவ் லென்த் இருக்குமா? இதை தானே நம்ம வேவ் லென்த்னு சொல்லுவோம். இந்த வேவ் லென்த்தோட வேல்யூ, இந்த வேவ் லென்த்தோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அதுக்கு டி ப்ராக்லி ஒரு ஃபார்முலா சொன்னாரு. லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை பி. ஓகே, வேர் ஹச் இஸ் பிளாங்க் கான்ஸ்டன்ட், அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். வேர் பி இஸ் லீனியர் மொமெண்டம். பியோட ஃபார்முலா வந்து மாஸ் இன்டு வெலாசிட்டி. மொமெண்டமுக்கு ஃபார்முலா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இன்கேஸ் இங்கே வந்து இங்கே பிக்கு பதிலாக நீங்கள் எம்வி, லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை எம்வி இப்படின்னு எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அவர் சொன்னது லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை பி. ஸோ இதுதான் டி ப்ராக்லி வேவ் லென்த். லாம்டா கிரீன்ல எழுதவா? லாம்டா வந்து டி ப்ராக்லி வேவ் லென்த். ஓகேவா? ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் வந்து மெயினாக நான் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை பி. ரொம்ப சிம்பிள் தானே? ஓகே, ஸோ இதில் வந்து சம் additional formulas. ஃபர்ஸ்ட் வந்து
அது இந்த டி ப்ராக்லி ஹைபோதசிஸ், டி ப்ராக்லி வேவ் லென்த்துக்கு ஒரு சில அடிஷ்னல் ஃபார்முலாஸ் இருக்கு. அதெல்லாம் நான் வந்து இந்த ஸ்லைடில் எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹச் பை ரூட் ஆஃப் 2m கைனட்டிக் எனர்ஜி. எலக்ட்ரானும் ஒரு பார்ட்டிகல் தான். ஸோ எலக்ட்ரானுக்கும் வேவ் நேச்சர் இருக்கும், பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கும். ஓகே, இது வந்து டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் பொதுவாக எல்லா மேட்டருக்கும், எல்லா பார்ட்டிகல், புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், நான், நீங்கள், நாம, ஃபுட்பால், பேஸ்கெட் பால் எல்லாத்துக்குமே டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். பட் டி ப்ராக்லி ஹைபோதசிஸில் வந்து ஹச் பை எம்வியா, அப்போ வேவ் லென்த் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். நம்மளோட மாஸ்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி, அப்போ நமக்கு வந்து வேவ் லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால தான் நம்மளால ஈஸியாக அதை வந்து கண்ணால் பார்க்க முடியல. பட் இன்கேஸ் இதுவே எலக்ட்ரானோட மாஸ்லாம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப கம்மி, 10⁻⁻31. அப்போ அதோட வேவ் லென்த் வந்து அப்ராக்சிமேட்டா 10⁻31 இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய வேவ் கிரியேட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு ஈஸியாக விசிபிள் ஆகும். ஸோ விச் இஸ் டி ப்ராக்லி வேவ் லென்த் இஸ் மோர் meaningful for microscopic particles. அதையும் வேணா எழுதிடுறேன். more meaningful for microscopic particles. நமக்குலாம் வேவ் நேச்சரோட நமக்கு வேவ் நேச்சர் இருக்கு, இல்லைங்கள. பட் அது வந்து சின்ன சின்ன மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து அது ரொம்ப மோர் மீனிங், ஒரு அர்த்தம் கொடுக்கும். அதுக்கெல்லாம் சொன்னா கரெக்டா இருக்கும்பா. அந்த மாதிரி கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க எப்படி ப்ரோ கீழே அடிஷ்னல் ஃபார்முலால இந்த ஃபார்முலா எப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் மொமெண்டம்னா மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை எம்வி. இல்ல சாரி, ஓகே, இது கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ mv². இந்த ஃபார்முலா தெரியுமா? இதுல மல்டிப்ளைட் அண்ட் டிவைட் பை எம், எம் போட்டிங்கன்னா என்ன வரும்? கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ½ இன்டு m² v² பை எம்னு வருமா? m² v²னா என்ன? p², இஸ் ஈக்குவல் டு ½ இன்டு p² பை எம். அப்போ p² இஸ் ஈக்குவல் டு 2m கைனட்டிக் எனர்ஜின்னு எழுதலாமா? அப்போ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2m கைனட்டிக் எனர்ஜி. அந்த பிக்கு பதிலாக நம்ம இங்கே 2m கைனட்டிக் எனர்ஜியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு ஃபார்முலா. செகண்ட் வந்து ஓகே, செகண்ட் வந்து லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை ரூட் ஆஃப் 2m qv. இந்த vனா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், qனா சார்ஜ். டிஃபரன்ஸ், qனா சார்ஜ். இது எப்படி ப்ரோன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் வந்து ஒரு நான் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஒரே ஒரு செகண்ட். இதுல இதே மாதிரிதான் இந்த இடத்துல வந்து இந்த இது பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனட்டிக் எனர்ஜி, இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அதே மாதிரிதான் அதே இடத்துல இங்க, அதே இடத்துல இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி
பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா சார்ஜ் இன்டூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னு சொல்லி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் படிப்பீங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சார்ஜ் இன்டூ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி. இது எப்படி வந்துச்சுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். டைம் இல்லாட்டி பார்ட் 1 வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் அன்றைக்கே சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைரெக்டாக நான் அந்த இதில் Q இன்ட்டு வின்னு சொல்லி எழுதிடுறேன். ஓகே, அது அப்படிதான். ஓகேவா? இது விங்கிறது என்னாச்சு? ஓகே, இங்க வி, இங்க டெல்டா வின்னு கூட போட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. இன்ட்டு டெல்டா வி. டெல்டா வினா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? இது ஒரு செகண்ட் ஃபார்முலா. அந்த டயக்ராம் மறுபடியும் வேணா பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இன்னொரு ஃபார்முலா. ஃபார் this is only applicable for electron. இல்லை அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துருவோம். lambda is equal to h by root of 3m kBT. இது எப்படின்னா, இப்போ இந்த ரிலேஷன்ல h is equal to lambda is equal to h by root of 2m kinetic energy இருக்கா? இந்த KTG கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் பிசிக்ஸ்ல ஒரு ஃபார்முலா படிப்பீங்க. இது வந்து ஃபார் கேஷியஸ் சிஸ்டம். ஓகே, அதாவது கேடிஜி கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல ஒரு ஃபார்முலா படிப்பீங்க. கைனடிக் எனர்ஜி ஒரு கண்டெய்னர்ல கேஸ் மாலிகூல்ஸ்லாம் இருக்குன்னா அதோட கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா வந்து 3/2 kBT இப்படின்னு ஒரு ஃபார்முலா படிப்பீங்க. 3/2 kBT, வேற கே இருந்தது, கேபிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். நான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னு சொல்றேன். ஸோ h by root of 2m into 3/2 kBT. 2 கேன்சல் ஆயிருமா? அப்போ 3m kBT. ஓகே ஓகே கைஸ், நான் வந்து அந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து எழுதிட்டேன். இங்கே சார்ஜ், இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது ஓகே. இங்கே வந்து கேபிங்கிறது போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், அதோட வேல்யூ வந்து 1.38 into 10 raised to the power -23 மீட்டர் ஸ்கொயர் கேஜி பர் செகண்ட் ஸ்கொயர் இன்ட்டு கெல்வின். டீனா, இந்த டீனா கேபிட்டல் டீனா டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இது வந்து ஒரு தேர்ட் ஃபார்முலா. இது வந்து கேஷியஸ் சிஸ்டம்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள், வேற எதுக்கும் அப்ளிகபிள் கிடையாது. எலக்ட்ரானுக்குலாம் இதை தூக்கி அப்ளை பண்ணக்கூடாது. ஃபார் கேஷியஸ் சிஸ்டம்க்கு டி ப்ராக்லி வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இந்த தேர்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஓகே, அது எப்படின்னா, இங்கே கீழே வந்து டெரிவேஷன் மாதிரி எழுதிடுறேன். lambda is equal to h by mv. ஓகே, இதுல வந்து டைனமிக் மாஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. டைனமிக் மாஸ் கான்செப்ட் என்னன்னா, எயின்ஸ்டைன் சொன்னபடி ஒரு பார்ட்டிக்கல் வந்து எப்போ அது வந்து ஒரு மூமெண்ட்ல இருக்கோ, அதாவது ஒரு ஸ்பீட்ல மூவ் ஆயிட்டு இருக்கோ, அதோட மாஸ் வந்து சேஞ்ச் ஆகும்.
அது எப்படி மாஸ் சேஞ்ச் ஆகுங்கிறத ஒரு ரிலேஷன் கொண்டு வந்தார். m is equal to m0 by root of 1 minus v square by c square, where cங்கிறது speed of light, m0ங்கிறது ரெஸ்ட் மாஸ். ரெஸ்ட் மாஸ்னா என்ன அர்த்தம்னா, ரெஸ்ட் மாஸ்னா அந்த பார்ட்டிகல் வந்து எந்த வித ஸ்பீட் அப்படியே சும்மா ரெஸ்ட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது அதோட மாஸ் எவ்வளோ, அது வந்து m0 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் அது அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகிற ஸ்பீடு, பார்ட்டிகல் ஸ்பீடு. ஓகேவா? அந்த பார்ட்டிகல் மூவ் ஆகிற ஸ்பீட் v ஸ்கொயர் பை சி ஸ்கொயர், m0ங்கிறது ரெஸ்ட் மாஸ். இதை வச்சு நீங்கள் அந்த இது வேல்யூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டைம்ஸ் மாஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, டைனாமிக் மாஸ் மூவ் ஆகும்போது அதோட மாஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது இந்த ரிலேஷன் மூலயமா நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அது அந்த எம்மை தூக்கி இங்கே போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை எப்படி இல்லை ஓகே h into root of 1 minus v square by c square by m0 into v. இது வந்து ஒரு ஃபோர்த் ரிலேஷன். இந்த டைனாமிக் மாஸ் ஃபார்முலாவை நான் வச்சுக்கோங்க. m is equal to m0 by root of 1 minus v square by c square. இதுதான் 4 இம்பார்ட்டண்ட்டான ஃபார்முலா. இது மெயினாக தேவையில்லை, ஃபிசிக்ஸ் தான் தேவை. அதனால சும்மா உங்கள் நாலேஜுக்காண்டி இப்போமே சொல்லிட்டேன். ஸோ ஓகே, ஸோ இந்த 4 ஃபார்முலா 1 2 3 4 இதை வந்து நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. சரி, இதில் வந்து இன்னொரு இது இருக்கு, அதை நான் வந்து எழுதிட்டு ப்ளே பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் வந்து டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே பாக்ஸ் போட்டு டக்குன்னு எழுதிட்டேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதான் ஃபார்முலாஸ். மொத்தம் எத்தனை ஃபார்முலாஸ் வருது? 1 2 3 4 5 6 7 8 9. மொத்தம் இந்த டி ப்ராக்லி ஹைபோதசிஸ்க்கு மொத்தம் இந்த 9 ஃபார்முலாஸ் பை ஹார்ட்டாக நான் வச்சுக்கணும். ஓகே, இது மொத்தம் 10 இந்த h by p மொத்தம் 10 ஃபார்முலாஸ். ஓகே, அதாவது இதில் மெயினாக நான் வச்சுக்க வேண்டியது இதுதான் வந்து டி ப்ராக்லி கண்டுபிடிச்சது. இதெல்லாம் நம்ம அதை வச்சு ஃப்ரேம் பண்ணுற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்மளா உருவாக்கிக்கிட்ட ஃபார்முலா. இதெல்லாம் வந்து சும்மா ஜஸ்ட் ஐடியா கொடுக்க, இதை நான் வச்சுக்கிட்டதுனால கூட பரவாயில்ல. நீங்கள் போக போக படிக்க இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆயிரும் இந்த ஃபார்முலாஸ்லாம். இதில் வந்து ஃபார் ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல், அதுக்கு வந்து ஃபார்முலா இது. அது மூவிங் பார்ட்டிகளுக்கு மாஸ் சேஞ்ச் ஆகிறது தான் வந்து ரிலேட்டிவிஸ்டிக் பார்ட்டிகல்னு நம்ம சொல்லுவோம். அதான், வேற எதுவும் இல்லை. ஓகே, இது வந்து ஒன்லி ஃபார் கேஷியஸ் சிஸ்டம். ஓகே, இதில் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லி வேல்யூ பார்த்தாச்சு. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபார்முலாஸ். இந்த இதெல்லாம் எதுக்குன்னா, ஒரு பார்ட்டிக்கல், இப்போ நாங்கள் வந்து ஒரு புரோட்டானை வந்து ஒரு 5 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் ஆக்சலரேட் பண்ண வைக்கிறோம்னா விச் மீன்ஸ் இட் இஸ் மூவிங். ஸோ அப்போ மூவ் ஆகிற பார்ட்டிகளுக்கு ஒரு வேவ் லென்த் இருக்கும். அந்த மூவ் ஆகிற பார்ட்டிகளோட வேவ் லென்த்தை டி ப்ராக்லி வேவ் லென்த்னு சொல்லுவோம். ஸோ புரோட்டான் வந்து 5 வோல்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸில் வந்து மூவ் ஆகுது. அதோட டி ப்ராக்லி வேவ் லென்த்து கண்டுபிடிங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு கண்டுபிடிக்கலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. வோல்டேஜ் 5 வோல்ட்னு தெரியும், அது புரோட்டானோட சார்ஜ் தெரியும், மாஸ் தெரியும், 2 அது கான்ஸ்டன்ட், பிளாங்க் கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரியும். இப்படி போட்டு கண்டுபிடிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் ப்ராசஸ். எக்ஸாம் டைமில் போய் இதெல்லாம் உட்காந்து கேல்குலேட் பண்ணி இது பண்ணால் விடிஞ்சிரும். ஸோ அதனால ஆல்ரெடி இது வந்து கான்ஸ்டன்ட், இது 2 கான்ஸ்டன்ட், எம் கான்ஸ்டன்ட், கியூ கான்ஸ்டன்ட், இந்த வேல்யூலாம் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் புரோட்டானுக்கு.
புரோட்டானுக்கு மாஸ் தெரியும், சார்ஜ் தெரியும், இது கான்ஸ்டன்ட், இதுவும் கான்ஸ்டன்ட். ஸோ அதெல்லாம் தூக்கி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சி ரூட் போட்டு கண்டுபிடிச்சோம்னா 0.286 வருது. கீழே வந்து ரூட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொஸ்டின் பொறுத்து மாறும். ஸோ அதனால அதை மட்டும் அப்படி வச்சுக்கிட்டு இந்த ஒரு ஃபார்முலாவை நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ இதை நான் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாமில் டக்குன்னு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து நான் இந்த இதுக்கு வந்து ரூட் எடுக்காமல் அப்படியே வச்சுருந்தேன்னா ஹோல் ரூட்டாக வச்சுக்கிட்டோன்னா 0.082/Δv. ஏன்னா இன்கேஸ் சம் கேஸில் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமினர் வந்து கொஞ்சம் ஈஸியாக்கணும்காண்டி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 82ன்னு கொடுப்பாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் 82க்கு ஸ்கொயர் எடுத்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மொத்தமாக இங்கே 0.082/82னா மேலே இது கேன்சல் பண்ணி 0.01ன்னு எழுதிருவீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக 10⁻⁻1 ஆம்ஸ்ட்ராங்னு சொல்லி ஆன்சர் வேவ் லென்த்தில் கிடச்சிரும், ஈஸியாக கிடச்சிரும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த 2 ஃபார்முலாவையும் மனப்பாடம் பண்ண சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதில் வந்து முக்கியமாக வச்சுக்க வேண்டியது இந்த இடத்துலலாம் ஆன்சர் போட்டு கண்டுபிடிக்கும் போது வேவ் லென்த்தோட ஆன்சர் வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் தான் வரும். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆம்ஸ்ட்ராங்கில் தான் வரும், மீட்டரில் வராது. அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நீங்கள் நான் வச்சுக்கணும். கொஸ்டினில் வந்து மீட்டரில் கொடுக்கலாம், ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுக்கலாம், பிகோமீட்டரில் கொடுக்கலாம். இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்போவுமே ஆம்ஸ்ட்ராங்கில் தான் வரும், வேறு எந்த யூனிட்லேயும் வராது. ஸோ ஆம்ஸ்ட்ராங்கில் வரதை நீங்கள் வந்து கொஸ்டினில் ஆப்ஷன் வந்து வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆம்ஸ்ட்ராங்னா 10⁻−10 மீட்டர். அதை பொறுத்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் மாற்றிக்கணும். அது நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி தான் எலக்ட்ரானுக்கு, அதே மாதிரி டியூட்ரானுக்கு, அதே மாதிரி ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கு, அதே மாதிரி நியூட்ரானுக்கு. நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து ஆம்ஸ்ட்ராங் தான். ஓகே, நியூட்ரானை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கல் இருக்கு. நியூட்ரானுக்கு வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வச்சா அது வந்து மூவ் ஆகாது. ஏன்னா வந்து நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே கிடையாது. ஒரு பார்ட்டிகல் சார்ஜ் இருந்தால் தான் அது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது மூவ் ஆகும். நியூட்ரானுக்கு சார்ஜே இல்லாததுனால அதுக்கு எந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்தாலும் வந்து மூவ் ஆகாது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நியூட்ரானை வேற ஏதாவது ஃபியூஷன் மூலயமா மூவ் பண்ண வைக்கலாம். அப்படி மூவ் ஆகிற நியூட்ரானுக்கு வந்து ஒரு கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அந்த கைனெட்டிக் எனர்ஜி வேல்யூ தெரிஞ்சால் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் போட்டு அதோட வேவ் லென்த் கண்டுபிடிச்சிக்கலாம், நியூட்ரானோட டி ப்ராக்லி வேவ் லென்த். பட் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இந்த இடத்துல நம்ம கைனெட்டிக் எனர்ஜி சப்ஸ்டியூட் பண்ணணும்னா அந்த கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ வந்து யூனிட் வந்து எலக்ட்ரான் வோல்ட்டில் தான் இருக்கணும். கைனெட்டிக் எனர்ஜி மஸ்ட் பி இன் எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட். இதில் வந்து தப்பு பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான். இதான் வந்து டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கு மேலே இதில் வேறு எந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ இது மட்டும் நீங்கள் வந்து நான் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாமா? ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஓகே, பார்க்கலாம். சாரி கைஸ், ஹைசன்பர்க் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு. ஃபார் அன் எலக்ட்ரான் ரிவால்விங். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் அன் எலக்ட்ரான் revolving around the nucleus. ஓகே, இது வந்து என்னதுன்னா ஒரு டயக்ராம் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வந்து இது வந்து ஒரு நியூக்ளியஸ், ஒரு ஆட்டம். அதில் நியூக்ளியஸ் சென்டரில் இருக்கும். அதில் ஏதோ ஒரு nth ஆர்பிட்டில் ஒரு எலக்ட்ரான் வந்து இப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்லியிருக்கேன் எலக்ட்ரான் மூவ் ஆகும்போது அதுக்கு ஒரு வேவ் நேச்சர் இருக்கும்ட்டு. ஸோ அதோட வேவை வந்து நான் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி கோணமானக்கே நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இந்த லேசோல எழுதுறேன் பார்த்தீங்களா, இதான் வந்து அதோட வேவ். ஓகேவா? ஓகே, இந்த பச்சை கலர்ல இருக்கா, இதான் அதோட வேவ். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது எத்தனை டைப் ஆஃப் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்? அதாவது நம்ம ஒரு வேவ் லென்த்தை ஒரு வேவ்னு கன்சிடர் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து ஒரு வேவு. அதே மாதிரி இதே டைப்ல இன்னொரு ஃபார்மேட்ல வருதா, இது வந்து ஒரு ரெண்டாவது வேவு, செகண்ட் வேவு. அதே மாதிரி அதே டைப்ல இன்னொன்னு வருதா, இது வந்து மூணாவது டைப் வேவு, மூணாவது வேவு. அதே டைம்ஸ் எத்தனை டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் ஆகுது அதே இது, அதுல வேவ் வருதா, அதுதான் நம்பர் ஆஃப் வேவ்ஸ். அது எத்தனை நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து அந்த எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகும்போது அந்த nth ஆர்பிட்ல ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுதான் அதுக்கான ஒரு ஃபார்முலா. ஓகே,
அது என்னன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும் MVR is equal to NH by 2 pi. Angular momentum is equal to NH by 2 pi. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த 2 pi R இந்த சைடு கொண்டு போயிட்டு NH by MV இதை மட்டும் இங்கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ MV. ஓகே, இப்போ H by MV னா என்ன? lambda is equal to H by MV. de Broglie wavelength. ஸோ அப்போ 2 pi R is equal to N times lambda. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகே, இதுல இந்த 2 pi R னா என்னது? 2 pi R னா ஓகே, ஒன்னே ஒன்று nth போர் ஆர்பிட் தானே. டூ பை ஆர் என்னது? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் nth ஆர்பிட். ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸை 2 pi ஆர்னு சொல்லுவோம்ல, அந்த மொத்த லென்த், அதே தான். அதே மாதிரி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஆர்பிட் வந்து 2 pi Rn, which is equal to that orbit number n multiplied by de Broglie wavelengthக்கு ஈக்குவலா இருக்கும். This is an important relation. 2 pi R is equal to n lambda. The circumference of அந்த nth போர் ஆர்பிட் வந்து n times lambdaக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி number of waves made by an electron in an orbit or shell which is equal to n. இப்போ சப்போஸ் இந்த எலக்ட்ரான் வந்து 5th ஆர்பிட்ல இருக்கு, எத்தனை வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும்னா 5 waves. அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர். ஒருவேளை 6th ஆர்பிட்ல இருக்குன்னா மொத்தம் 6 waves. 7th ஆர்பிட்னா 7 waves. அதாவது வேவ்ஸ்ன்னு சொல்றது இந்த ஒரு டைப், இந்த ஒரு பேட்டர்னை எத்தனை டைம் ப்ரொடியூஸ் பண்ணுது அதுதான் வேவ்ஸ்ன்னு சொல்றோம். எத்தனை வேவ் டைப் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 6th ஆர்பிட்ல இருந்துன்னா 6 வேவ்ஸ், 8th ஆர்பிட்னா 8, 10னா 10. அதான். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகேவா? இது வேற கலர்ல மாத்திப்போமா? இந்த ப்ளூலே மார்க் பண்ணிடுறேன். ஓகே, I hope the 2 pi Rn, the circumference of Bohr orbit is orbit number multiplied by de Broglie wavelength. அதே மாதிரி number of mates by a shell is equal to orbit number or shell number n. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஓகே, இவ்வளவுதான் de Broglie hypothesis. இப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த 3 எத்தனை பேஜ் வந்திருக்கு? 1 2 3 4 பேஜ் வந்திருக்கா? இந்த 4 பேஜ் இதை வந்து தரவா நான் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலாஸ் தான் கொஞ்சம் முக்கியம். இதெல்லாம் நான் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக கேல்குலேஷன்லாம் ஈஸியாக கண்ணை மூடிட்டு போட்டு டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிக்கிட்டு போயிடலாம். பட் இந்த ரிலேஷன் வெரி இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக de Broglie ஹைபோதசிஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல், அடுத்த குவாண்டம் நம்பர்ஸ், அதோட சாப்டர் முடிஞ்சிச்சு. ஐ திங்க் மொத்த ஹோல் கெமிஸ்ட்ரியிலே இந்த சாப்டர் தான் ரொம்ப லாங்காக போகும்னு நினைக்கிறேன். ஆனால் அடுத்தடுத்து வர சாப்டர்லாம் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் கெமிக்கல் பாண்டிங்கும் வந்து ரொம்ப பெரிய சாப்டர். அது நடத்துறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கெலாம் டைம் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு
இதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டு சம்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபலுக்கு போயிடலாம். அதே மாதிரி இந்த டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் வந்து மோர் மீனிங்ஃபுல் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ். இந்த பாயிண்ட்டையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலும் மீனிங்ஃபுல் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல்ஸ் ஒன்லி. இது வந்து என்சிஆர்டியோட பாயிண்ட். இதை வச்சு கொஸ்டின்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டாங்க. ஹைசன்பர்க் பிரின்சிபல் வந்து எந்த பார்ட்டிகளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. மேக்ரோஸ்கோபிக் கிடையாது, ஒன்லி ஃபார் மைக்ரோஸ்கோபிக். ஓகே ஓகே, ஹைசன்பர்க் பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். According to this principle, the momentum and position of moving microscopic particle or an electron can't be determined simultaneously with 100% accuracy. ஓகேவா? அது according to Heisenberg, we can only define the probability of finding an electron around the nucleus. ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நான் இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம இந்த ஹைட்ரோஜன் ஸ்பெக்ட்ரம் முடிச்சதுக்கப்புறம் டி ப்ராக்லி ஹைபோதசிஸ்ல இருந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடலுக்கு போகிறோம். குவாண்டம் மாடல். ஓகே, அதாவது குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல்னா சாரி கைஸ், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த போர் மாடலும் ரொம்ப ஒன்றும் பெருசாக பேசப்பட்டது கிடையாது. அதாவது ருதர்ஃபோர்டோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிச்சி நிறைய இது எப்படி ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுது, எப்படி எலக்ட்ரான் டிரான்சிஷன் நடக்குது, எப்படி ஆர்பிட் ஸ்டேபிளாக இருக்குது, அதெல்லாம் சொல்லிட்டாரு. பட் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த எலக்ட்ரான் இன்னும் மோர் ஸ்பெசிஃபிக்காக எங்கே இருக்கும், அது எப்படி ரிவால்வ் ஆகுது, அது எப்படி வந்து எனர்ஜி வந்து அதில் இப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் அவர் வந்து இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணல. அதை வந்து குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அந்த மாடல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு. அந்த குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் தெரியணும்னா நமக்கு வந்து டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் தெரியணும், ஹைசன்பர்க்ஸ் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் தெரியணும். ஸோ டி ப்ராக்லி ஹைபோதசிஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ ஹைசன்பர்க் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏதாவது ஒரு மூவிங் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், திஸ் வேர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லோல மார்க் பண்ணுவா. மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், ஃபார் எனி மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல், அதோட மொமெண்டமையும் பொசிஷனையும்
எக்ஸாக்டாக ஒரே நேரத்தில் கால்குலேட் பண்ண முடியாது வித் 100% அக்யூரசி. According to Heisenberg, we can only define the probability of finding an electron around the nucleus. அதாவது நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் இருக்கு, அது ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல நிற்குமானா நிற்காது, அது வந்து அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கிற பொருளோட மொமெண்டத்தையும் அதோட பொசிஷனையும் நம்மளால் ஒரு மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிக்கலோட எக்ஸாக்டாக 100% அக்யூரஸியோட, இது வந்து ஒரு 5 kg மீட்டர் பெர் செகண்டோட மொமெண்டமோட இந்த 2.2,3 இந்த கோஆர்டினேட்ஸில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது ஃபார் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல். இதுவே நம்ம இப்போ போகிற காரில் ட்ராவல் ஆகிற இதுலலாம் நம்ம ஜிபிஎஸ் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிரும், இந்த ஸ்பீடில் போகிறாங்க, இந்த இடத்துல திருநெல்வேலியை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸாக்டாக அந்த கிலோமீட்டர் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுவே மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு முடியாது. ஏன்னா இப்போ இது வந்து ஒரு ஆட்டம்னு நியூக்ளியஸ்னு வைங்க, அதை சுற்றி இப்படி வந்து எலக்ட்ரான் வந்து இப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா? இது ஒரு வேவ் நேச்சரில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த எலக்ட்ரான் வந்து ஒரு வி வெலாசிட்டி மொமெண்டம், இதுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்குது, அதை வச்சு மூவ் ஆகுது, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ இதோட பொசிஷன், இது வி வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு மொமெண்டம் இருக்கு, இதோட பொசிஷன் இப்போதைக்கு இது இங்கே இருக்குன்னு வச்சுப்போமே. இப்போ இது இங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு நம்மளால வெறும் நேக்கட் ஐயாலெல்லாம் பார்க்க முடியாது. இது வந்து ஏற்கனவே ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட், ஏதாவது ஒரு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு தான் பார்க்க முடியும். எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் என்ன பண்ணும்னா, ஒரு லைட் ரேடியேஷனை அனுப்பிச்சு அதுலேருந்து வர ரிஃப்ளெக்ஷன் மூலயமா நம்ம கண்ணுக்கு வந்து தெரிஞ்சு பார்க்கும், நம்மளால அந்த எலக்ட்ரான் அங்கே இருக்கிறத பார்க்க முடியும். பட் எலக்ட்ரானுக்கு வந்து என்ன நேச்சர் உண்டு? லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுற நேச்சர் உண்டு. ஸோ இந்த எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அனுப்புகிற இந்த லைட் ரேடியேஷனை இந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிட்டு அது எக்ஸைட் ஆகி இன்னும் ஒன்று இந்த இடத்துல ரொம்ப வேகமாக சுற்ற ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி இங்கேருந்து அடுத்த ஆர்பிட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிடலாம். ஸோ அதோட பொசிஷன் நம்மளால கரெக்டாக கண்டுபிடிக்க முடியாது, ஏற்கனவே இருந்த பொசிஷனை விட்டு மாறிடுச்சு. ஸோ அதுதான் வந்து ஹைசன்பர்க் சொல்ல வர்றாரு. ஒன்று பொசிஷனை கண்டுபிடிச்சா உங்களால் மொமெண்டமை கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை பொசிஷனை நீங்கள் கண்டுபிடிச்சி மொமெண்டமை கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பொசிஷனை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ வித் 100% அக்யூரசி இது ரெண்டத்தையும் முடியாது அப்படிங்கிறத ஹைசன்பர்க் சொல்ல வர்றாரு. ஓகேவா? ஐ ஹோப் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து அவர் ஒரு ஃபார்முலா கொடுத்தாரு. அதாவது இப்போ வந்து இப்படி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிறீங்க 100% அக்யூரசியோட அப்படின்னு சொல்கிறீங்க. சரி, அதில் எவ்வளோ எரர் இருக்கும், அதாவது பொசிஷனில் வந்து எவ்வளோ டைம்ஸ் சேஞ்சாக இருக்கும். நம்ம ஒரிஜினலாக இந்த 5 மீட்டரில் இருக்குது, பட் நம்ம வந்து கண்டுபிடிக்கும் போது அது வந்து 10 மீட்டர் ஆயிடுச்சு. அப்போ அதோட எரர் வந்து 5 மீட்டர். அந்த எரரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா அவர் கொடுத்தாரு ஹைசன்பர்க். அது என்ன ஃபார்முலானா, டெல்டா எக்ஸ் இன்டு டெல்டா பி இஸ் கிரேட்டர் than equal to h by 4 pi. Okay. Where delta x is equal to error in position, delta p ங்கிறது error in momentum. அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ வந்து அதாவது டெல்டா எக்ஸ்னா எரர். இப்போ சப்போஸ் வந்து அது வந்து ஒரு 2 மீட்டர்ல இருக்கு, நம்ம கண்டுபிடிக்கும் போது 4 மீட்டர்னு சொல்லி நம்ம சிஸ்டம் கண்டுபிடிக்குது. அப்போ அதோட எரர் என்ன? 4 - 2 மீட்டர். ஸோ வந்து 2 மீட்டர் எரராக காமிக்குது. அதுதான் வந்து இந்த டெல்டா எக்ஸ். அதே மாதிரி டெல்டா பி எரர் இன் மொமெண்டம். இது ரெண்டு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா அது வந்து ஒன்று அந்த h/4π வேல்யூவோட கிரேட்டராக இருக்கணும், இல்லை ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்தால் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் படி அது வந்து அந்த எலக்ட்ரான் வந்து நல்ல ஒரு ஸ்டேபிள் அந்த இது சிஸ்டமில்
வேலிடான சிஸ்டம் அப்படிதான் இருக்கும், ரியாலிட்டியில் அப்படிதான் இருக்குது. ஓகே, இதான் வந்து ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டியோட ஃபார்முலா. இதில் வந்து இந்த h/4π வேல்யூ வந்து நான் வச்சுக்கணும். ஆல்ரெடி h/2πனா 1.05 இன்டூ 10⁻⁻34ன்னு சொன்னேன். அதே மாதிரியே h/4π வேல்யூ வந்து 5.27 இன்டூ 10⁻⁻35. ஸோ இந்த வேல்யூவும் நான் வச்சுக்கணும். ஓகே, ஸோ h/4π வேல்யூ நான் வச்சுக்கோங்க, டெல்டா பி இது நான் வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொரு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. செகண்ட் வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய ஃபார்முலா கிடையாது. டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா வி இஸ் கிரேட்டர் தென் h/4πm. அதாவது டெல்டா பினா சரி, மொமெண்டம்னா மாஸ் இன்டூ வெலாசிட்டி. இப்போ எலக்ட்ரானோட மாஸோ இல்லை மாஸ் ஆஃப் பார்ட்டிகளோ மொமெண்டம்ல எரர் வர்றதுனால மாஸ்லயும் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஒன்லி பாசிபிள் வந்து வெலாசிட்டியில தான் எரர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ டெல்டா வி. ஏன்னா இதுல வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பே இல்லை. இதுல தான் ஏதாவது கண்டுபிடிக்கும் போது ஏதாவது மிஸ்டேக் வர சான்ஸ் இருக்கு. வெலாசிட்டியில மாஸ் என்னதான் இருந்தாலும் கான்ஸ்டன்ட் வேல்யூ, அது மாறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ டெல்டா வி. ஸோ இந்த எம்மை வந்து இங்கே கீழே கொண்டு போயிடுறேன். கொண்டு போனால் டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு h/4πm. ஓகேவா? எரர் இன் வெலாசிட்டி. அடுத்தது மூணாவது ஃபார்முலா என்னன்னா, டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா லாம்டா இஸ் கிரேட்டர் தேன் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஸ்கொயர் பை 4π. இது வந்து நீங்க நான் வச்சுக்கோங்க. இதுல டெல்டா லாம்டா என்னன்னா எரர் இன் டி ப்ராக்லி வேவ்லென்த். ஓகேவா? இந்த மூணு ஃபார்முலாவை நான் வச்சுக்கோங்க. h/4πனா என்னங்கிறதையும் நான் வச்சுக்கோங்க, வேல்யூ என்னங்கிறத நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு மட்டும் கலர் மட்டும் கொடுத்துருட்டா? ஓகே, ஐ ஹோப் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இவ்வளோதான். இந்த மூணு ஃபார்முலா நான் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதை வச்சு நீ எப்படினாலும் கொஸ்டின் மாற்றி மாற்றி கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, டெல்டா எக்ஸ் டெல்டா லாம்டா என்னன்னு பார்த்தாச்சு. இதில் ஒரு சின்னதாக ஒரு நோட் மட்டும் பார்த்துப்போம். இங்கே எழுதவா? ஓகே, நோட் என்னன்னா, when delta x is equal to 0, delta p will be infinity. அதே மாதிரி when delta p is 0, delta x is equal to infinity. அதாவது இது எப்படின்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது எரர் இன் பொசிஷன், நாங்கள் பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுல எந்த வித எரரும் இல்லை, கரெக்டாக எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து மொமெண்டம் இதை கண்டுபிடிக்க போகிறோம்னா அதோட எரர் வந்து இன்ஃபினிட்டியாக வரும். அதாவது ரொம்ப பெரிய எரராக வந்துடும், ரொம்ப பெரிய தப்பாக வந்துடும். அதே மாதிரி மொமெண்டத்தை எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணிட்டோம், இப்போ பொசிஷனை கால்குலேட் பண்ண போகிறோம், அது ரொம்ப பெரிய எரர், இன்ஃபினிட்டி எரராக வந்துடும். ஸோ ஏன்னா வந்து இந்த இடத்துல 0 போடுங்க, அப்போ டெல்டா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு
h by 4 pi into 0, anything divided by 0, infinity. அதான். ஸோ இந்த ஒரு நோட் இதையும் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஐ ஹோப் இந்த டி ஹைசன்பர்க் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, டுவர்ட்ஸ் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல் அந்த டாப்பிக்கில் டி பிராக்லி ஹைபோதசிஸ் தெளிவாக முடிச்சாச்சு. ஹைசன்பர்க்கும் இந்த 3 ஃபார்முலா அவ்வளோதான். இதுக்கு மேலே டீட்டெயிலாக என்சிஆர்டியில் கொடுக்கல, இது மட்டும் நான் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, ஐ ஹோப் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு வழியாக மெயினாக நிறைய டாபிக்ஸ் முடிச்சுட்டு கவர் பண்ணிட்டோம். இதிலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வரதுலேருந்து தியரி பேஸ்டு குவாண்டம் நம்பர்ஸ், இதெல்லாம் தியரி பேஸ்டு, இதெல்லாம் நீங்கள் வந்து நான் வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு குவாண்டம் நம்பராக பார்த்துட்டு இன்றைக்கான கிளாஸ் முடிச்சுக்கலாம். அடுத்ததுலேருந்து நம்ம ஆர்பிட்டல்ஸ், சை, அந்த இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ ஓகே கைஸ், குவாண்டம் நம்பர்ஸ் பார்க்கலாமா? நீ கொஞ்சம் ஸ்பீடாக போன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா டாபிக்ஸ் அப்படி. நேற்று பார்த்ததெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகணும். இன்றைக்கி வேறு வழி இல்லை, ஸ்பீடாக போய் தான் ஆகணும். ஏன்னா வந்து இதெல்லாம் ஈஸியான டாபிக்ஸ், கொஸ்டின்ஸ் தான் இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அதை நான் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரேன். ஓகே, ஸோ குவாண்டம் நம்பர்ஸ், செட் ஆஃப் நம்பர்ஸ் ரெக்வயர்டு. அதே மாதிரி நீங்களே உங்கள் ஓன் நோட்ஸ் எடுக்கிறீங்களாங்கிறத அஷ்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சாப்டருக்குலாம் ஓனாக ஷார்ட் நோட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த ஹைசன்பர்க் டெஃபினிஷன் இதெல்லாம் தேவையில்லை. என்னென்னா இந்த 3 ஃபார்முலா போதும். இந்த டி பிராக்லி வேவ்லென்த்துக்கு இவ்வளோ ஃபார்முலா, இதெல்லாம் ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ரிவைஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயினாக இந்த மாதிரி லைமன் இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ நானும் இந்த நோட்ஸ் அப்லோட் பண்ணுவேன் டெலகிராமில். ஸோ அப்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்போ டெலகிராமில் அப்லோட் பண்ணுவேன்னா எப்போ இந்த இதெல்லாம் டாபிக்ஸ்லாம் எல்லாம் கவர் ஆகுதோ அப்போ தான் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் பேசி ஒரு டிஸ்கஷன் வந்து முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான், வேறு எந்த காரணமும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஓவராக பேசாமல் டாபிக்குள்ளே போயிருமா? ஓகே, it is a set of numbers required to locate an electron in an atom. ஓகே, அதாவது இன்னொன்று உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த போர்ஸ் மாடலில் வந்து இன்னொரு டிமெரிட் இருக்கு. தேர்ட் டிமெரிட் என்னன்னா, it could not explain for species which has more than 1 electron. இது வந்து ஒரு போர் மாடலோட டிமெரிட். திடீர்னு சொல்லலை, நான் வந்துச்சு, அது மட்டும் சொல்லிக்கிட்டேன். ஸோ இதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம அந்த டாபிக்குள்ளே போயிடலாம். ஓகே ஓகே குவாண்டம் நம்பர்ஸ், இதுக்கு மேலே வேற எங்கேயும் போக மாட்டேன், அவ்வளோதான். ஓகே, இட் இஸ் a செட் ஆஃப் நம்பர்ஸ் required to locate an electron in an atom. ஒரு ஆட்டமில் நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியஸ் இங்கே இருக்கும், எலக்ட்ரான் வந்து இப்படி ரிவால்வ் ஆகும்னு சொல்லி மொட்டைக்கட்டையாக தான் இது வரைக்கும் எல்லா மாடல்லையும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக எங்கே இருக்கும், எந்த ஆர்பிட்டில் இருக்கும்? இப்போ வந்து நைட்ரோஜனுக்கு மொத்தம் 7 எலக்ட்ரான்ஸ். அந்த 7th 6th எலக்ட்ரான் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எந்த ஆர்பிட்டில் இருக்குது, எந்த இடத்துல இருக்கு, அந்த மாதிரி சொல்கிறது தான் குவாண்டம் நம்பர்ஸ். அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும்னா, இப்போ நான் வந்து இல்லை சங்கர் ப்ரோ அவரை எக்ஸாம்பிளாக வச்சுப்போம். இப்போ சங்கர் ப்ரோ வந்து சங்கர நாராயண் உங்கள் ஃபிசிக்ஸ் எடுக்கார்ல, அவர் தான். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னா இந்தியாவில் இருக்காரு. இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக அடுத்து எங்கே இருக்காருன்னா ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் இருக்காரு. மோர் ஸ்பெசிஃபிக்காக எந்த ஊரில் இருக்காருன்னா தூத்துக்குடியில் இருக்காரு. தூத்துக்குடியில் எங்கே இருக்காருன்னா பிரெயின் நகரில் இருக்காரு. அங்கே எங்கே இருக்காருன்னா அவரோட வீட்டு அட்ரஸ். அப்படியே நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் எலக்ட்ரானுக்கும். எலக்ட்ரான் இந்த ஆட்டம்ங்கிறது இந்தியா மாதிரி, அதில் வந்து ஆர்பிட்ஸுங்கிறது எந்த ஊர்,
அதில் எந்த வீடு, அந்த மாதிரி சொல்கிறது தான் வந்து குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ அதில் அதில் வந்து குவாண்டம் நம்பர்ஸ் மொத்தம் வந்து 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு. தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர்ஸ். ஓகே, 4 குவாண்டம் நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரோட சிம்பிள் வந்து ஸ்மால் n. செகண்ட் வந்து அசிமுத்தல் ஆர் சப்சிடரி. சப்சிடி ஸ்பெல்லிங் கரெக்டாக வர மாட்டேங்க. சப்சிடரி ஆர் ஆங்குலர் குவாண்டம் நம்பர். இதை வந்து ஸ்மால் எல்ல டினோட் பண்ணுவோம். அடுத்தது வந்து தேர்ட் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். குவாண்டம் நம்பர் இதை வந்து ஸ்மால் m டினோட் பண்ணுவோம். ஃபோர்த் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பர் எஸ். ஓகே, ஒரே ஒரு செகண்ட், ஒரே ஒரு நிமிஷம் கைஸ். எஸ் ஆர் எம்எஸ். ஓகே, ஸ்பின் குவாண்டம் நம்பர் இதை வந்து எம்எஸ் ஆர் எஸ் இப்படின்னு சொல்லி டினோட் பண்ணலாம். மெயினா ஸ்மால் எஸ் அப்படிதான் டினோட் பண்ணுவாங்க. ஓகே, இதுல வந்து இம்பார்ட்டண்டா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் 3 quantum numbers are derived from Schrödinger wave equation. யார் ப்ரோ ஸ்குவாரஞ்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நமக்கு வந்து என்சிஆர்டியில் கொடுக்கல, நமக்கு தேவையும் இல்லை. பட் என்சிஆர்டியில் சும்மா ஸ்குவாரஞ்சர்னா யாருன்னு அவர் சயின்டிஸ்ட் ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நீங்கள் லைட்டாக வேணால் வாசித்து வச்சுக்கோங்க என்சிஆர்டியிலேருந்து. அது ஒன்றும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, தேவையும் கிடையாது. நீட்டை பொறுத்த வரைக்கும் சத்தியமாக தேவை கிடையாது. ஸ்குவாரஞ்சர் வேவ் ஈக்குவேஷன்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் டாபிக், அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பட் அவனுங்க என்சிஆர்டியில் கொடுத்துருக்கானுங்க ஸ்குவாரஞ்சர்னா யாரு, இவர் என்ன பண்ணாரு அப்படின்னு, வேவ் ஈக்குவேஷன் மாதிரி. ஸோ அவர் யூஸ் பண்ண வேவ் ஈக்குவேஷனை வச்சு தான் இந்த ஃபர்ஸ்ட் 3 குவாண்டம் நம்பரை வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. இந்த பாயிண்ட் மட்டும் என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க, அது மட்டும் நான் வச்சுக்கோங்க போதும். இந்த ஃபர்ஸ்ட் 3 குவாண்டம் நம்பர்ஸும் ஸ்குவாரஞ்சர் வேவ் ஈக்குவேஷன் மூலயமா டிரைவ் ஆனது. 4வது வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். இது மட்டும் நான் வச்சுக்கோங்க போதும். ஓகே, இதுக்கப்புறம் வர டாபிக்லாம் ஒரே மெமரி பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதை என்னன்னு டினோட் பண்ணுவோம். It represents size and
energy of a shell. இப்போ பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்னா என்னன்னா, நம்ம இந்த இது நியூக்ளியஸ் சுற்றி ஆர்பிட் இருக்கும். n is equal to 1, n is equal to 2, இந்த n is equal to 1, 2 இப்படின்னு சொல்றது தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், PQN ஷார்ட் ஃபார்மா, ஸ்மால் n டினோட் பண்ணுவோம். இதுதான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஃபர்ஸ்ட் ஷெல், செகண்ட் ஷெல் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு இங்கே n is equal to 1, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஆர் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஃபர்ஸ்ட் ஷெல். இது செகண்ட் ஆர்பிட், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 2. தேர்ட் ஷெல், தேர்ட் ஆர்பிட், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் 3. இந்த மாதிரி ஆர்பிட் சொல்றது பேர் தான் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். நியூக்ளியஸை சுற்றி உள்ள ஒரு ஆர்பிட், 2 ஆர்பிட், 3 ஆர்பிட், இதான் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இது இட் ரெப்ரசன்ட் சைஸ் அண்ட் எனர்ஜி ஆஃப் அ ஷெல். அதாவது as the value of n increases, the size and energy of a shell also increases. இதுதான் போரே சொன்னாரே அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்ட் தான். போர் சொன்னது கரெக்ட் தான். அவர் சொன்னதை சின்னதாக மாடிஃபிகேஷன் பட்டி டிங்கரிங் பண்ணி வந்தது தான் குவாண்டம் மெக்கானிக்கல் மாடல். அவ்வளோதான். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், n1ஓட n is equal to 2, இந்த ஆர்பிட்டுக்கு எனர்ஜி அதிகமாக இருக்கும். ஆப்வியஸ்லி இதோட ரேடியஸ் அதிகமாக இருக்கிறதுனால R2 வந்து R1ஓட அதிகமாக இருக்கிறதுனால இந்த செகண்ட் ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் which indirectly represents size, அதுவும் இன்க்ரீஸாக இருக்கும். அதுதான் as n increases, the size and energy of the shell also increases. ஓகே, அடுத்தது the maximum number of electron in a shell is equal to 2n square. அதாவது ஒரு ஷெல் n is equal to 1, n is equal to, அந்த மாதிரி ஒவ்வொரு ஷெல்லையும் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கலாம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து 2n ஸ்கொயர். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் n is equal to 1, n is equal to 1 ஷெல்லுக்கு k ஷெல்லுன்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த k ஷெல்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 2n ஸ்கொயர் ஃபார்முலா போடுங்க, 2 into 1 ஸ்கொயர், அப்போ 2 into 1 மொத்தம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அடுத்தது n is equal to 2 கொஞ்சம் சின்னதா மாத்திப்போமா? ஓகே, ஓகே, n is equal to 2 L ஷெல்லுன்னு பேர் வச்சிருக்காங்க. இந்த L ஷெல்லில் 2 into 2 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்னா 4, 4 2s are 8, மொத்தம் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம் செகண்ட் ஷெல்ல. இதுக்கு மேல 9வது எலக்ட்ரான் இருக்கலாம்னா முடியாது. ஒரு ஷெல் ஒரு ஆர்பிட்ல இருந்து எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஆக்குபை பண்ண முடியும்னா 8 தான். அதே மாதிரி n is equal to 3 M ஷெல்லுன்னு பேர் வச்சுட்டாங்க. இதுல வந்து அந்த ஃபார்முலா போட்டு பார்த்தீங்கன்னா 18 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி n is equal to 4 N ஷெல்லு, சாரி கேபிட்டல் N, இதுல மொத்தம் 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஆக்குபென்சி இவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறது இந்த ஷெல் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் டிஃபைன் பண்ணுது. மெயினாக நான் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா.
நெட் ஷெல் இஸ் ஈக்குவல் டு 2n². ஓகே, இதுதான் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஒரு சின்ன ரீகேப் மாதிரி கொடுத்துக்கிறேன். இது நியூக்ளியஸ், அது சுற்றி ஆர்பிட் இருக்கு, 2 ஆர்பிட் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். அதில் எவ்வளோ எலக்ட்ரான் இருக்க முடியும்னா இங்கே 2 எலக்ட்ரான் இருக்கலாம். அதுக்கு மேலே இதுக்கு மேலே இந்த ஆர்பிட்டால எலக்ட்ரானை தாங்க முடியாது. அதே மாதிரி இங்கே 8 எலக்ட்ரான் இருக்கலாம். அதுக்கு மேலே இந்த ஆர்பிட்டால எலக்ட்ரானை தாங்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் எவ்வளோ இருக்க முடியும்னா 2n². அதே மாதிரி n வேல்யூ இன்க்ரீஸ் ஆக சைஸ் அண்ட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஐ ஹோப் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம செகண்ட் பார்க்கும்போது இப்போ வந்து எப்படி சொல்றது, இந்தியாவில் இருக்கான்னு பார்த்தாச்சு. அடுத்து இந்தியாவில் எங்க இருக்கான் அது. செகண்ட் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் ஆர் சப்சிடரி குவாண்டம் நம்பர் ஆர் ஆங்குலர் மொமெண்டம் குவாண்டம் நம்பர், ஆங்குலர் குவாண்டம் நம்பர். பட் மெயினாக இது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் தான் சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்மால் எல்ல டினோட் பண்ணுவாங்க. It represents subshell present within a shell. Subshells present within a shell and describe its shape also. அதாவது இது நியூக்ளியஸ், இதை சுற்றி ஒரு ஆர்பிட் இருக்கு. ஆர்பிட்னு சொல்லலாம், இல்லாட்டி ஷெல்லுன்னு சொல்லலாம். இந்த ஷெல்லுக்குள்ள ஒரு சப்ஷெல் இருக்கும். இந்த சப்ஷெல்ல தான் எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். எலக்ட்ரான் வந்து இன்ஃபேக்ட் இருக்கிறதுன்னு சொல்லுவோம். அதோட ஷேப்பையும் டிஸ்கிரைப் பண்றது வந்து, அதாவது நியூக்ளியஸ், ஆர்பிட் ஆர் ஷெல். இதுல வந்து இது ஒரு n=2ன்னு வச்சுக்கிட்டா, இதுல வந்து ஒரு p ஆர்பிட்டல் ஆர் p சப்ஷெல்னு ஒன்று இருக்கும். அதோட ஷேப் வந்து இந்த மாதிரி டம்பல் ஷேப்ல இருக்கும். இதுல தான் ஆக்சுவலி எலக்ட்ரான் வந்து இருக்கும். இன்ஃபேக்ட் இருக்குன்னு சொல்றத விட இந்த மாதிரி ஷேப்ல தான் சுத்தும் எலக்ட்ரான். இப்படி எலக்ட்ரான் வந்து சுத்துற ஷேப்பை தான் வீடுன்னு சொல்லிடுவாங்க. அதாவது அது வந்து இந்த ஷேப்ல தான் சுத்துது. இந்த ஷேப்ல சுத்துறது வந்து அதுக்கு ஒரு வீடு மாதிரி, ஒரு வேவ் நேச்சர் தானே. அந்த மாதிரி ஒரு வீடு ஷேப்ல அது சுத்தும் போது ஒரு வேவ் வந்து அந்த மாதிரி ஒரு ஷேப்ல ஃபார்ம் ஆகிறதுனால அந்த எலக்ட்ரான் வந்து அந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள அந்த ஷேப்ல உள்ள இடத்துல தான் தங்கி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல வராங்க. ஓகே, அதான் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இட் ரெப்ரசன்ட்ஸ் சப்ஷெல் பிரசன்ட் வித்தின் a ஷெல் and describe its shape also. Okay. Okay. For a given value of n, okay. For a given value of, இது உங்களுக்கு நான் சொல்றது புரியாட்டி இந்த யூடியூப்ல போய் ஏதாவது இந்த அனிமேஷன் மாதிரி இதுக்கு வச்சு பாருங்க, உங்களுக்கு செமையா புரியும். நான் சொல்றது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக கிரிப் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணும்னா யூடியூப்ல இதுக்கான அனிமேஷன் லெக்சர்ஸ் இருக்கும். குவாண்டம் நம்பர்ஸ் அனிமேஷன் அடிச்சு பாருங்க, உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னும் நல்லா கிரிஸ்பா இருக்கும். இந்த எல் வேல்யூ ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to n-1. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான நோட். ஓகே, அதாவது
இப்போதைக்கு இந்த ஃபார்முலா இருக்கட்டும். நான் இந்த பின்னாடி அடுத்த பேஜில் அது என்னது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இருக்கட்டும். இந்த அடுத்த ஒரு 2 பாயிண்ட் மட்டும் எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செகண்ட் பாயிண்ட் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. the maximum number of electrons present in a subshell is equal to 2 into 2l plus 1. இந்த ஃபார்முலாவையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஒரு ஆர்பிட்டல்னு எடுத்துக்கிட்டா அதுல எலக்ட்ரான் சுத்துது. ஸோ அந்த ஆர்பிட்டல்ல எலக்ட்ரான் சுத்தும் போது அதோட ஆங்குலர் மொமெண்டம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. இதுக்கெல்லாம் டெரிவேஷன் கிடையாது, நீங்க தான் ஞாபகம் வச்சுக்கணும், வேற வழி இல்லை. L into L plus 1 into H by 2 pi. ஓகே. இந்த ஃபார்முலா அப்புறம் இந்த ஃபார்முலா. ஓகே. இந்த 3 ஃபார்முலா நான் வச்சுக்கோங்க. ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு L into L plus 1 into H by 2 pi. இப்போ ஒரு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைகிறேன், அது மட்டும் கவனிச்சுக்கோங்க. ஸோ ஓகே, சப்ஷெல்லுக்கு வந்து இங்கே நோட் மாதிரி எழுதிக்கிறேன். ஓகே. Subshell is also called as orbitals. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எல்லோட வேல்யூ வந்து 0வா இருந்துச்சுன்னா அந்த ஆர்பிட்டலோட பேர் வந்து எஸ் ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். ஆர்பிட்னா அந்த பெரிய ஷெல் ரவுண்டு நியூக்ளியஸை சுத்தி இந்த பெரிய ரவுண்ட். ஆர்பிட்டல்னா இந்த ஆர்பிட்டுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன இடம் மாதிரி ஆர்பிட்டல். இதை வந்து ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். இதை வந்து ஆர்பிட்னு சொல்லுவோம். ஆர்பிட் வேற, ஆர்பிட்டல் வேற. எஸ் ஆர்பிட்டல். இந்த எஸ் ஆர்பிட்டலோட ஷேப் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப். ஆக்சுவலி சாரி, மோர் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எஸ் சப்ஷெல்னு சொல்கிறது தான் பெட்டர். நான் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நியூக்ளியஸ் இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, சாரி. நியூக்ளியஸ் இந்த டார்க்காக ரவுண்டாக அரைஞ்சிருக்கேன், சென்டரில் நியூக்ளியஸ். இது வந்து ஆர்பிட். ஷெல் ஆர் ஆர்பிட். இதுல வந்து எந்த வித டவுட் வேணா, கன்ஃபியூஷன் வேண்டாம். இது இந்த எஸ் சப்ஷெல்னு சொன்னேன் தெரியுங்களா, இது வந்து சப்ஷெல். சப்ஷெல் இதே மாதிரி பி சப்ஷெல் இருக்கலாம். அதே மாதிரி இது வந்து டி சப்ஷெல், இது வந்து பி, இது வந்து டி, அதே மாதிரி எஃப், எஸ்பி, டிஎஃப்ஜி அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் வந்து சப்ஷெல். இந்த சப்ஷெல்குள்ளதான் ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. அதாவது இப்போ பி சப்ஷெல்னு எடுத்துக்கிட்டோம்னா பி சப்ஷெலுக்கே 3 ஆர்பிட்டல்ஸ் இருக்கு. 1 2 3 ஆர்பிட்டல்ஸ். அதே மாதிரி எஸ் சப்ஷெலுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டல் தான், ஒன்று தான். டி சப்ஷெலுக்கு கிட்டத்தட்ட
இதே மாதிரி டபுள் ஷேப்ல 5 இருக்கு. இந்த 5ம் ஒன்னா சேர்ந்து ஒரு டம்பிள் ஷேப்ல தெரியும். அது அந்த ஒன்னா சேர்ந்து இருக்கிறத அந்த பி சப்ஷெல்குள்ள இந்த பி சப்ஷெல்குள்ள, அதாவது இது ஒரு பி சப்ஷெல் கலெக்டிவா இதை பி சப்ஷெல்னு சொல்லுவோம். இந்த பி சப்ஷெல்குள்ள மூணு இது இருக்கும். 1 2 3. இதை மூணுத்தையும் கலெக்டிவா பார்க்கும்போது ஒரு டம்பிள் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். இதை வந்து ஆர்பிட்டல்னு சொல்லுவோம். இது ஒரு ஆர்பிட்டல், இது ஒரு ஆர்பிட்டல். ஸோ இதுதான் சப்ஷெலுக்கும் ஆர்பிட்டலுக்கும் வித்தியாசம். இந்த கலெக்டிவா இந்த எல்லா ஆர்பிட்டல்ஸையும் கலெக்டிவா சப்ஷெல்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, உங்களுக்கு அனிமேஷன் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும். ஓகே, இப்போ இந்த எஸ் சப்ஷெலோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஸ்பெரிக்கல். அதே மாதிரியே எல் இஸ் ஈக்குவல் டு 1ன்னா, எல்லுக்கு வந்து 1ன்னு வேல்யூ வந்துச்சுன்னா அது வந்து பி சப்ஷெல். அதோட ஷேப் வந்து டம்பல் ஷேப். ஒரே அதே மாதிரி எல் இஸ் ஈக்குவல் டு 3னா டி சப்ஷெல். எல் இஸ் ஈக்குவல் டு 2, சாரி, அதோட ஷேப் வந்து டபுள். பட் இதுல வந்து ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இருக்கு, அது நான் வந்து சொல்றேன். அதே மாதிரி எல் இஸ் ஈக்குவல் டு 4னா எஃப் சப்ஷெல். அதோட ஷேப் என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இப்போதைக்கு நமக்கு இல்லை. நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த 3 ஷேப் நான் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, இதுதான். இப்போ இந்த டேபிளர் காலம் வரைகிறேன். ஓகே கைஸ், நான் வந்து வரைஞ்சிட்டேன். சப்ஷெல்லும் ஆர்பிட்டலும் ஒன்றும் கிடையாது, ஷெல்லும் ஆர்பிட்டும் ஒன்று, சப்ஷெல்லும் ஆர்பிட்டலும் ஒன்றும் கிடையாது. அதாவது ஆர்பிட்டல்ஸ் எல்லாம் கலெக்டிவா சேர்த்து சப்ஷெல்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்குப்பை ஆகுறது. ஓகே, இப்போ வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 0னா எஸ் சப்ஷெல் ஸ்பெரிக்கல் ஷேப்பில். அதில் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான்ஸ் மேக்ஸிமம் ஹோல்டு பண்ண முடியும்னா 2 எலக்ட்ரான்ஸ். எப்படின்னா இந்த ஃபார்முலாவில் போட்டு பாருங்க. 2 இன்ட்டு எல்லுக்கு, எஸ்ஸுக்குன்னா 0வா ப்ளஸ் 1, அப்போ 2 இன்ட்டு 0 0, 0 ப்ளஸ் 1 1, அப்போ 2 இன்ட்டு 1 1, 2 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கா போட்டு பாருங்க. பிக்கு 6, டிக்கு 10, எஃப்க்கு 14. ஓகே ஓகே ப்ரோ. இப்போ அதை வச்சு நான் வந்து இந்த ஒரு டேபிள் உருவாக்கியிருக்கேன் ப்ளூ கலர்ல. ஓகே, இது வந்து ஆர்பிட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், இது அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அதில் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல எத்தனை சப்ஷெல் இருக்கலாம்னா ஒரே ஒரு சப்ஷெல் தான் இருக்க முடியும். ஏன்னா 0 to n-1 தானே ஃபார்முலா இருக்கு. For a given value of n, the value of 0 to n-1. அப்போ 0 to 1-1னா 0 to 0, which is equal to 0. அப்போ 0னா வெறும் ஒரே ஒரு சப்ஷெல் மட்டும் தான் இருக்க முடியும்னு அர்த்தம். அது வந்து எஸ் சப்ஷெல், ஒன்லி எஸ் சப்ஷெல். எஸ் சப்ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஆக்குபை பண்ணலாம்? 2 எலக்ட்ரான்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டல்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்க முடியும்னா 2. சரி, அடுத்த செகண்ட் ஆர்பிட், n வேல்யூ வந்து 2, 0 to 2-1, அப்போ 0 to 1, அப்பனா 0, 1, ரெண்டு சப்ஷெல் இருக்குன்னு அர்த்தம். எஸ் 0க்கு எஸ், 1க்கு வந்து பி. ஸோ எஸ்ல 2 எலக்ட்ரான் ஆக்குபை பண்ண முடியும்.
பியில் 6, அப்போ 6+2 மொத்தமாக 8 எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரியே 3க்கும் கண்டுபிடிங்க, 4க்கு கண்டுபிடிங்க. 2, 8, 18, 32ன்னு வரும். ஓகே ப்ரோ, இதுதான் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். இதிலே வந்து ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம்னு கேட்டாங்கன்னா, சப்போஸ் ஃபைண்ட் த ஆர்பிட்டல் ஆங்குலர் மொமெண்டம் ஆஃப் டி ஆர்பிட்டல் டி சப்ஷெல்னு கேட்டாங்கன்னா, இங்கே எல்லோட வேல்யூ வந்து 2 × 2 + 1 × h/2π அப்படின்னு போட்டுங்க. 2 + 1 3, அப்போ √6 × h/2π இதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, இதை நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஒரே ஒரு செகண்ட் கைஸ். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு. ஏற்கனவே 2 hours கிட்ட வந்துருச்சு வீடியோ. ஸோ இதுக்கு மேலே போனால் டைம் ஆயிரும். ஸோ அடுத்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரையும் ஸ்பின் குவாண்டம் நம்பரையும் அடுத்த லெக்சர்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாகவே போகும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் வரைக்கும். எதுக்கும் நீங்கள் வந்து அனிமேஷன் பாருங்கள் யூடியூப்பில், நல்லாயிருக்கும், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இன்னைக்கான வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். உங்கள் கமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரியே நாங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அது உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுங்க. எல்லா லெக்சருக்கும் கொஞ்சம் வியூஸ் தான் கம்மியாக போகுது, முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு அது எங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, இன்னைக்கு ஹைசன்பர்க், டி ப்ராக்லி இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நானும் கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஸோ 6th பார்ட் வீடியோ முடிஞ்சிருக்கு, இன்னும் 2 பார்ட் இருக்குது. ஸோ அதோட இந்த சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கு இந்த லெக்சர் இதோட முடிச்சுக்கலாம். பை.